திருப்பதி லட்டு தயாரிக்க அனுப்பப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள AR டைரி ஃப்ரூட்ஸ் நிறுவனத்தில் 6 மணி நேரமாக பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தாய் மற்றும் 2 குழந்தைகளுடன் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 6 வயது சிறுவன் கிணற்றில் இருந்து கயிற்றை பிடித்துக் கொண்டு கத்தியுள்ளான். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக வந்து அந்த சிறுவனை உயிருடன் மீட்டனர். மேலும் தாய் மற்றும் இளைய மகன் இருவரையும் சுமார் 2 மணி நேரமாக தேடி தீயணைப்பு துறையினர் சடலமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் 300 அடி நீளத்திற்கு மிகப்பெரிய பிளவு நிலத்தில் ஏற்பட்டுள்ளதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நிலப்பிளவு ஏற்பட்டதற்கு காரணம் நில அதிர்வா அல்லது ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம மக்கள் சார்பாக அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் 131வது ஆண்டு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வெளிநாட்டு வர்த்தகர்கள், தோட்ட அதிபர்கள், தொழிற்சாலை உரிமையாளர்கள் பங்கேற்கும் வகையில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் மேம்பாட்டு மையத்தின் தலைவர் தொட்டா வெங்கடசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் மந்தட்டி பகுதியைச் சேர்ந்த நிர்மலா என்பவர் தேயிலை தோட்ட பணிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது காட்டில் இருந்த யானை இவரை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் சென்னையைச் சேர்ந்தவர் தலையில் அடிபட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்ததால் அவரது உடலில் இருந்து சிறுநீரகங்கள், கண்கள் மற்றும் தோல் ஆகிய உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாரத ஸ்டேட் வங்கி முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தையும் அதிலிருந்த 25,000 ரூபாய் பணத்தை உள்ள பையும் 2 வாலிபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக கவர்னர் RN ரவி குமரி வருவதையொட்டி அவர் தங்க இருக்கும் நாகர்கோவில் அரசு விருந்தினர் மாளிகையில் போலீசார் மோப்பனாய் கொண்டு தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் மெட்டல் டிடெக்டர் கருவி கொண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தற்காலிக ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கு டி-ஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்தபடி முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாடு அலுவலகம் மற்றும் சங்ககிரி அரசு மருத்துவமனை இணைந்து HIV/AIDS குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை சங்ககிரி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் சரவணகுமார் தலைமை வகித்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.